அதோட கிரவுண்ட் இது பாருங்க. கிரவுண்டில் எப்படி குளம் வந்து குளம் மாதிரி நினைஞ்சு கிடக்கு. கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேலே தொடர்ச்சியாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி மிதக்கிறது ஒரு கலங்க. இது வந்து எல்லாருக்குமே வராது. இது ரொம்ப மூச்சு தம் பிடிச்சி இப்படி மிதக்கணும். இந்த சங்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வயலின் மாதிரி கடல் உயிரினங்களில் எத்தனைமான சங்கு இன்றைக்கி ஒதுங்கி கிடக்குங்க. எல்லாமே அந்த ஈட்டி மாதிரி உள்ள சங்கு தான் நிறைய கிடக்கு. தண்ணி வர வர இங்கே குளத்தோடைய நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த பகுதியிலையும் போய் காட்டுறோம் உங்களுக்கு. தித்வா புயல் பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்து இப்போது 1 மணி ஆயிடுச்சு. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இது மழை இந்த மாதிரி மழை தொடர்ச்சியாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம மாடலே இப்போ போனாலும் வந்து இந்த மாதிரி தண்ணியே கட்டாது. தொட்டி நிறைய தண்ணி கட்டிருச்சு. பாருங்கள், செடிகள்லாம் வந்து தண்ணியில் மிதக்குது. வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு நம்மள்கிட்ட. இந்த லெமன் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் முதல் காய் வந்து வந்திருக்கு. லெமன் எலுமிச்சம்பழம் என்னுடைய அருளால் வச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. காற்று பார்த்திங்கன்னா இந்த இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்கள் ஊரில் காற்று 1 மணிக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக காற்று. தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் பெரிய அளவில் ஆடலை. நான் இந்த பக்கம் மரத்தை காட்டுறேன். காற்று இந்த அளவு தான் இருக்குது, பெரிய அளவு காற்று இல்லை. அந்த மாதிரி நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேலே தொடர்ச்சியாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டு ஊரில் ஒரு சில பகுதிகளில் குளங்கள்லாம் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக தித்வா புயலில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்கள் ஊர்லேயுமே மழை பெஞ்சு குளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது எல்லா குளமும் நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம அண்ணன் வந்து மலேசியாவில் ரொம்ப நாள் இருந்தாப்புல. இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நீச்சல் இல்லாமல் மிதக்க போகிறார். தண்ணிக்கு மேலேயே ஒரு டெட் பாடி கடை எப்படி கிடக்குமோ அது மாதிரி மிதக்க போகிறாரு. அண்ணன் மறந்து காட்டுறீங்களா? ஒரு பெரிய நீச்சல் ஒரு ஹேர் ஸ்டைலாம் பார்த்தீங்களா? மலேசியா ஸ்டைலில் இருக்காப்புல. இப்போ ஜம்ப் பண்ணி வந்து இறங்கி போகிறதுக்கான ஒரு ப்ராப்பராக இல்லை, ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதனால் ஜம்ப் பண்ணி இப்போ மிதக்க பாருங்க நடுவில் பாடி எப்படி. ஆழம் எவ்வளோ இருக்குது? பாருங்க, இது வந்து நீச்சல், இது ஒரு கலை தான். இது நீச்சல் பண்ணாமல் அப்படி அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழம்னு பாருங்கள். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் போக ஆழம் கூடும். இன்னொரு வாட்டி தாங்க இப்படி மிதக்கிறது ஒரு கலங்க. இது வந்து எல்லாருக்குமே வராது. இது ரொம்ப மூச்சு தம் பிடிச்சி இப்படி மிதக்கணும். பாருங்கள் எப்படி மிதக்கிறாருன்னு. ஆடாமல் அசையாமல் அப்படி மிதக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்ஸு. இவர் வந்து எங்கள் ஊர் காவலர், மெய்காப்பாளர்னு சொன்ன மாதிரி ஊர் காவலர். ஊரில் வந்து நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது செய்கிறதே இவர் தான். வாயை திறந்துறது. படியை பற்றி திறக்கக்கூடாது வாய். நண்பர்களே, இப்போது தித்வா புயலில் வந்து ஊரில் வந்து பரவலாக எங்கள் ஊரில் மழை பெய்யுது. இப்போ நான் நிற்கிறது வந்து எங்கள் ஊருடைய சையத் முகமது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய, நாங்கள் ஹைஸ்கூலில் சொல்லுவோம், அதோட கிரவுண்ட் இது. பாருங்கள், கிரவுண்டில் எப்படி குளம் வந்து குளம் மாதிரி நினைஞ்சு கிடக்குது பாருங்கள் மழை தண்ணியில். ஏன்னா லேசாக தான் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 2 நாளாக மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக கிரவுண்டு. இதெல்லாம் வந்து கிரிக்கெட் விளாடக்கூடிய ஃபுட்பால் கிரவுண்டு, கிரிக்கெட் விளாடுவாங்க பசங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. அதுக்கு அந்த கடல் புறாக்கள் ஆளான்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள். அதெல்லாம் வந்து இங்கே நாங்கள் இந்த மாதிரி பகுதிகளில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கடலில் தான் பார்த்துங்க. அது இங்கே வந்துருக்கு. என்னுடைய மற்ற கேமரா நான் எடுத்துகிட்டு வரல, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நல்லா ஜூமில் காட்டலாம். அந்த பறவைலாம் வந்துருக்கு. குளம் மாதிரி கிடக்குது. எங்கள் ஊருடைய கிரவுண்ட் வந்து குளம் மாதிரி கிடக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நத்தை நீந்தி போய்கிட்டு இருக்குது. வந்து நத்தைன்னு சொல்லுவோம். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே லேசாக நீந்துது. இப்போ பக்கத்தில் தொட்டோம்னா அதை இதெல்லாம் உள்ளே எடுத்துக்கிறோம். அதான் அதை லேசாக தொடு பார்ப்போம். அந்த நத்தையை தொட்டோம்னா அந்த ரெக்கையெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே முடிஞ்சிக்கிறோம் பாருங்கள். அந்த இப்போ பாருங்கள், நீந்தி வந்தது இப்படி வந்துச்சு. இவ்வளோ நேரம் அப்படி நீந்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கையில் எடுத்தோன்னா ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி கிடக்குது பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்குமே நிறைய பறவைகள் வருவீங்க. எங்கள் ஊர் கடற்கரைக்கு வந்துட்டேன். எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி தண்ணிலாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய சங்கு, இந்த கடல் உயிரினங்கள்லாம் ஓரத்தில் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன். ஒரு சொட்டு அளவு கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக கிடக்குது. இங்கே பாருங்கள், போட்டெலாம் வந்து ஒரு சின்ன ஆட்டம் கூட கிடையாது. இங்கே கடல் அளவு எதுவுமே இல்லை. அது மாதிரி அன்றைக்கெலாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வந்தது. இப்போ கடல் உள் வாங்கியிருக்கு.
அதே பக்கத்தில் போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதையும் அதை பார்க்கலாம் பாருங்கள். இது நம்மளுக்கு வந்து ஒதுங்கி இருக்கு. இது வந்து இது ஒரு சங்கு, இங்கே பாருங்கள் 5 விரல் உள்ள சங்கு. எந்த இது இருக்குது, இதே மாதிரி முள் உள்ள சங்கு. இது வந்து கையில், இந்த சங்கெலாம் எடுத்தால் கையில் குத்தி விட்டுரும், முள் உள்ளது. இது பாருங்கள், இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் சின்ன வயசில் நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஓரத்தில் அந்த சோவிலாம் புறக்கி எடுப்போம். இப்போ வந்து அதே மாதிரி சின்ன வயசில் மாதிரி இப்போ ஓரத்தில் உள்ளலாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதெல்லாம் இந்த சின்ன ஒரு இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள், இதெல்லாம் உயிரோடு இருக்குது. இதெல்லாம் உயிரோடு உள்ளது. ஏகப்பட்ட சங்கெல்லாம் நம்ம உயிரோடு பார்க்கலாம். இதெல்லாம் உயிரோடு இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, எல்லாம் கரைக்கு ஒதுங்கி இருக்குதுங்க. நிறைய கிடக்கு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே உள்ளதெல்லாம் எங்கள் ஊர் கடலில் இந்த மாதிரி அது கீழே இருக்கிறதெல்லாம் தெரியவே செய்யாது. மாதிரி கருப்பாக ஓரத்தில் பாசி வந்து அவ்வளோ இதாக கிடக்கும். அப்படியே கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுங்க. அந்த 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 ஓரத்தில் நிறைய கரையில் ஒதுங்கி கிடக்கு பாருங்கள். இந்த சங்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வயலின் மாதிரி கடல் உயிரினங்களில் எத்தனை வகையான உயிரினங்கள் இறைவன் படைச்சிருக்கான் பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த சங்கமான சங்கு இன்றைக்கி ஒதுங்கி கிடக்குங்க. எல்லாமே அந்த ஈட்டி மாதிரி உள்ள சங்கு தான் நிறைய கிடக்கு. ட்ரெஸ்ஸே கிடக்கு பாருங்கள், எவ்வளோ கிடக்குதுன்னு. கண்ணாடி ஓரத்தில், அது எங்கே ஓரத்தில் தூக்கி போடு. வெறுங்காலோடு இறங்கணும்னா அவ்வளோதான், குத்தி கிழிச்சு எடுத்துணும். வந்து 2வது நாளுங்க, புயலில் 2வது நாள். இன்னும் வந்து லேசாக மலைச்சாரல் மாதிரி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது, சாரல் நிற்கலை. எங்கள் ஊரில் முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருக்கும், அன்னியூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளம். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய குளம். அதுக்கு வந்து சோர்ஸ் வந்து மலையிலேயும் நிறையும். பக்கத்தில் வாழைக்குளம்னு ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்தில் நிறைஞ்ச தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுன்னா இதுலேருந்து தண்ணி வந்து ஒரு போக்கலா வெளியே இங்கிட்ட அந்த குளத்துக்கு வரும். அதில் எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இந்த பக்கத்து குளத்துலேருந்து எப்படி தண்ணி வருது பாருங்கள். அது வந்து உபரி நீர் ஃபுல்லாக இந்த இது குளத்துக்கு வந்துடும். இது வந்து குளிக்கிற குளம். இந்த குளத்தில் தான் எங்கள் ஊர் மக்கள் வந்து குளிப்பாங்க. இந்த குளத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஊரில் நிலத்தடி நீர் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த குளத்தை சுத்தம் பண்ணும்போது இதில் உள்ள தண்ணி எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கிணத்துலலாம் தண்ணியே இல்லாமல் போச்சு, ரொம்ப சிரமமாக போச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி அழகாக வருது பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு. இந்த தண்ணி வர வர இங்கே குளத்தோடைய நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த பகுதியிலையும் போய் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் பார்த்தேங்க. இந்த தண்ணி வரக்கூடிய இந்த வந்து எங்கள் ஊரில் வந்து போக்கலான்னு சொல்லுவோம், சில ஊரில் மதவுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21/7/1983 கட்டினது. நான் பிறந்து ஒரு 18 நாளில் கட்டியிருக்கிறாங்க. நான் வந்து 3/7/1983 பிறந்தேன். கிட்டத்தட்ட 43 வருஷம் இது கட்டி. இது வெளியே தண்ணி வந்து இந்த குளம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். மண்ணெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்டு மாதிரி இருக்குன்னு. இது எல்லாமே பாருங்கள், புறாக்கள்லாம் மலையில் அப்படியே குன்னி போய்க்கும். அதற்கு எத்தனை புறா மலைக்கு அப்படியே உட்காந்துருக்கு, சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. மக்கள்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குளத்தில். நேற்று வந்து இந்த ஸ்கூல் கிரவுண்டு நான் காட்டியிருப்பேன், தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து குளமாக மாறிடுச்சிங்க டோட்டலாகவே. நேற்றே ஓரளவுக்கு குளம் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்பால் கிரவுண்ட் கம்ப்ளீட்டாகவே தண்ணியாக இருக்குது. அதுபோல் இந்த பகுதிகளெலாம் வந்து ரொம்பவே ஆழமாக போய் பெரிய ஆறு குளம் மாதிரி போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஸ்கூல் கிரவுண்ட். இதெல்லாம் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. நண்பர்களே,
நண்பர்களே, தித்வா புயல் இலங்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு. நம்ம எல்லாமே அந்த செய்தி அறிஞ்சிருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பாதிப்பான இலங்கை அளவுக்கு பாதிப்பு இல்லை. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருளால் ஒரு மனநிறைவான ஒரு மழையை வந்து தந்திருக்குது. குளங்கள்லாம் போதுமான அளவு நிறைஞ்சிருக்குது. எந்த ஒரு பாதிப்புமே ஊரில் ஏற்படலை. இருந்தாலும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. அவங்களுக்காண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். புயல் காலங்களில் இனி இப்படி ஒரு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தமிழ் சஃபாரி சேனல் மூலமாக நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க. நானும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.